1975 ஜூன் 25 1975 ஜூன் 25 ஓவர் நைட்ல கான்ஸ்டிடியூஷனை வந்து பிரேக் பண்ணி மிசா என்கிற மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் சொல்லி ஒண்ண இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்து எல்லாவற்றையும் முடக்கினார்கள். நீதிமன்றத்திலிருந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாவற்றையும் முடக்கினார்கள். அந்த அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இருந்தது. அதை மனசுல வச்சுக்கிடுங்க. குடியுரிமை சிஏஏ சட்டத்துல பத்தில நண்பர் ரஜினிகாந்த் ரொம்ப ஆவேசமா சொன்னாரு. பக்கத்துல இருக்கிற ஈழத்துல நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருந்து வந்திருக்கிற தமிழ் அகதிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய குடியுரிமை தமிழ்நாடு நீங்க தான் காரணம், பிஜேபி தான் காரணம் சார். நாடாளுமன்றத்துக்கு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே பிரதம மந்திரியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருந்தது. ஒன்னே ஒண்ணு கேளுங்க சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் சட்டத்தோட 142வது பிரிவை நீதிபதிகள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை என்ன செஞ்சிருக்கணும்னா, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அனுப்பி இருந்தா ஒரே ஒரு பதில் சார், எந்த பதில் இருக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது சார் 142 உட்பிரிவு 3 பத்தி பேசுறாரு தன்கர். 142 உட்பிரிவு 2 பாருங்க. அந்த 2ல குறைவான நீதிபதிகள்கிட்ட கூட அந்த அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் ஒப்படைக்கலாம்னு சொல்லுது. சரிங்களா? அதனால அவர்கள் விசாரித்ததும் தீர்ப்பு சொன்னதும் அரசியலமைப்பு சட்டத்தின்படியே சரிதான். இப்ப கேளுங்க சார். இப்போ 2 போய் படிச்சுவாங்க பார்லிமெண்ட்ல. கேளுங்க சார். அடுத்து கேபினெட்ல, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயிரும், கன்ஃபியூஷன் ஆயிரும். அதை கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, கட்டாயத்தை உச்ச நீதிமன்றம் தவறாக கொண்டு வந்திருக்கிறது. நீங்க சட்டத்தை வந்து நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புது அரசியலமைப்பு சட்டம் எழுதணும்னு துடிக்கிற நீங்க தானே. ஏற்கனவே வந்து வாரணாசியில ஒரு சனாதன சட்டத்தை எழுதிதானே வச்சிருக்கீங்க. டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி வந்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் வேண்டாம் என்பதுதானே உங்களுடைய கருத்து. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் தானே நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதே உங்கள் அரசு தான், மோடி அரசு தான், பாஜக அரசு தான், ஒன்றிய அரசு தான். அனைத்துமே மீறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதையுமே மாத்தலாம். ஆமா, அது உங்களுக்கு நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சார், கொஞ்சம் விடுங்க பேசி. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை தெற்கு பம்பாயில தோற்கடிச்சதே காங்கிரஸ் சார். சாவர்கர் தோற்கடிச்சது உங்களுடைய முன்னர் சாவர்கர் தான் அதுக்கு காரணம். நீங்க புரிஞ்சுங்க. காங்கிரஸ் அவரை அவமானப்படுத்தி அவருடைய இறுதி சடங்கை கூட அங்கே பம்பாயில நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்க ஒண்ணும் இப்ப புதுசா வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணல பேசாதீங்க. அது காரணம் நீங்க சார். சாவர்கரும் டாங்கேவும் ராணடேவும் காரணம். அண்ணே அதெல்லாம் எதுக்கு போறீங்க? இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க சார். அரசியல் சட்டம் 2 பேருக்கு தனி அதிகாரம் கொடுத்திருக்கிறது. ஒன்று ஆளுநர், இன்னொன்று ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். இந்த இரண்டையும் இந்த சட்டமன்ற தீர்மானங்களும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் நிச்சயமாக ஒரு குழப்பத்தை, ஒரு தேவையற்ற விவாதத்தை உருவாக்கி இருக்காங்க. இது நிச்சயமா அது பல்வேறு தளங்களில் அதிகார எல்லைகளுக்கு உட்பட்டு பல்வேறு தளங்களில் விவாதிக்கப்பட்டு நிச்சயமா சீரமைக்கப்பட வேண்டும். அதனால ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. தமிழ்நாடு அரசு என்னமோ புதுசா வந்து இவர்களுக்கு மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது திமுக. பறிகொடுத்து விட்டு இன்றைக்கு அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை மறைப்பதற்கு, மக்களுக்கு திமுக அரசின் மீது இருக்கிற கடுமையான கோபத்தை மறைப்பதற்கு, கடுமையான எதிர்ப்புணர்வை மறைப்பதற்காக இன்னைக்கு இவங்க அரசியல் சட்டத்தினுடைய அவதார புருஷர்களாக இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சொல்ற சார், இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு 10 மாசம். அது they are counting their days. அதான் ஒண்ணு மாற்றமே இல்ல, அவங்க எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால அரசியல் களம் மாறி இருக்கிறது. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க மதிவாணன். அரசியல் களம் மாறி கொண்டிருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், 2026 இவர்களுடைய அனைத்து விதமான பித்தலாட்டுத்தனங்களுக்கு ஒரு முடிவை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள், டெமோக்ரசி ஜனநாயகத்தினுடைய காவல் தெய்வங்களான வாக்காளர் பெருமக்கள் வழங்க காத்திருக்கிறார்கள். ஓகே